நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். முதலமைச்சர் மறைந்த துக்கத்தால் காவலர் ஒருவர் காவல்துறை பணியில் இருந்து விலகி ஜெயலலிதாவுக்கு கோவில் கட்டி வழிபடப் போவதாக தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள குச்சனூரைச் சேர்ந்த வேல்முருகன் தமிழக காவல்துறையில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். வேல்முருகன் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தனது பணி விலகல் கடிதத்தை அளித்தார். முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த துக்கத்தால் தான் பணியில் இருந்து விலகுவதாக அவர் தெரிவித்தார். சொந்த ஊரான குச்சனூரில் ஜெயலலிதாவுக்கு கோவில் கட்டி கும்பிடப் போவதாகவும் வேல்முருகன் தெரிவித்தார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிக்காக கொண்டுவரப்பட்ட நெல்லை விரைவு ரயிலின் கடைசி பெட்டி தடம் புரண்டதில் ரயில்வே ஊழியர்கள் 3 பேர் காயமடைந்தனர். திருநெல்வேலி ரயில் நிலையத்தின் கடைசி பகுதியில் அமைந்துள்ள ஃபிட் லைனில் நெல்லை, பிலாஸ்பூர், ஜம்புதாவி உள்ளிட்ட ரயில்களின் பராமரிப்பு பணிகள் வழக்கமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னையில் இருந்த நெல்லை வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து பயணிகள் இறங்கிய பின்பு அந்த ரயில் பராமரிப்பு பணிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக ரயிலின் கடைசி பெட்டி தடம் புரண்டது. இதில் பணியில் இருந்த ரயில்வே ஊழியர்கள் பிச்சுமணி, இசக்கிமுத்து, பிரகாஷ் ஆகிய 3 லேசான காயம் ஏற்பட்டது. இவர்களுக்கு நெல்லை ரயில்வே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு கடற்கரைக்கு வருகை புரிந்துள்ள வெளிநாட்டு பறவைகளை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அழகிய கடற்கரை கிராமமான மணப்பாடு குறிப்பிட்ட அளவிலான பயணிகள் வந்து செல்லும் சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மணப்பாடு கடற்கரைக்கு பலவித வண்ணங்கள் கொண்ட வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளது. மணப்பாடு கடற்கரையில் சுற்றித் திரியும் அழகிய பறவைகளை காணவும் அவை எழுப்பும் அழகிய ஒலிகளை கேட்டு ரசிக்கவும் இப்பகுதி மீனவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கடற்கரையில் குவிக்கின்றனர். மாவட்டத்தின் பிற பகுதி சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பயணிகளும் மணப்பாடு கடற்கரைக்கு தற்போது வரத் தொடங்கியுள்ளனர். பருவநிலை மாறும் நிலை உள்ளதால் பறவைகள் சில நாட்களில் திரும்பி செல்ல வாய்ப்பு உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தென்காசி, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான ஏடிஎம் இயந்திரங்கள் மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பணம் எடுக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் தென்காசி, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 40க்கும் மேற்பட்ட ஏடிஎம் இயந்திரங்கள் உள்ளன. மத்திய அரசின் ரூபாய் நோட்டுகள் மாற்றம் தொடர்பான அறிவிப்பால் கடந்த 1 மாதமாக பெரும்பாலான ஏடிஎம் இயந்திரங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் திறந்திருக்கும் ஒரு சில ஏடிஎம் இயந்திரங்களில் மட்டும் மக்கள் பணம் எடுத்து வருகின்றனர். இதனிடையே தற்போது சபரிமலை சீசன் தொடங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவ்வழியாக கேரளாவுக்கு சென்று வருகின்றனர். ஏடிஎம்கள் செயல்படாமல் இருப்பதால் பொதுமக்களும் பயணிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் ஏடிஎம் இயந்திரங்களை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் அருகே தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 2.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே உள்ள கலிக்கப்பட்டியைச் சேர்ந்த ஆரோக்கிய மேரி என்பவரின் கணவர் அருள்ராஜ் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து பெற்றோர் கண்காணிப்பில் தனது 2.5 வயது ஆண் குழந்தை ஞானப்பிரகாஷுடன் ஆரோக்கிய மேரி இருந்து வந்தார். இந்நிலையில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த தனது குழந்தையை காணவில்லை என ஆரோக்கிய மேரி தேடினார். அப்போது வீட்டின் பின்புறம் இருந்த தண்ணீர் தொட்டியில் குழந்தை விழுந்து கிடந்ததைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் உறவினர்கள் கதறி அழுதது மற்றவர்களுக்கும் சோகத்தை ஏற்படுத்தியது. கடும் பனிப்பொழிவு காரணமாக ஆண்டிப்பட்டி பகுதிக்கு மல்லிகை பூக்கள் வரத்து குறைந்ததால் மல்லிகை பூ கிலோ 3500 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் மல்லிகை சாகுபடி நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மல்லிகை பூக்கள் செடியிலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் ஆண்டிப்பட்டி சந்தைக்கு மல்லிகை பூக்களின் வரத்து குறைந்துள்ளது. இதனால் 1 கிலோ மல்லிகை 3000 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய் வரை விற்பனையாகிறது. விலை அதிகரித்ததாலும் பூக்களும் வரத்து குறைந்துள்ளதால் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.
திருவாரூர் அருகே ரயில் தடம் புரண்டது போல நடத்தப்பட்ட ஒத்திகை நிகழ்ச்சியால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பயணிகள் ரயில் முடிகொண்டான் அருகே தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டதாக திருச்சி ரயில்வே நிர்வாகம் தெரிவித்தது. இதனையடுத்து ரயில்வே ஊழியர்கள், தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் மற்றும் விழுப்புரத்தில் இருந்து விபத்து மீட்பு ரயில் என பல்வேறு தரப்பினரும் மீட்புப் பணிகளுக்காக தயாராகினர். இதனிடையே நன்னிலம் மற்றும் பேரளம் சரகத்திலிருந்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். ஆனால் எந்த விபத்தும் இன்றி ரயில் புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் விசாரித்த போது ஆண்டுதோறும் நடைபெறும் ஒத்திகை நிகழ்ச்சி என மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதனால் ஏமாற்றமடைந்த மீட்புப் படையினர் திரும்பி சென்றனர். கரூரில் பள்ளி மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு இறக்கும் வரை ஆயுள் தண்டனை விதித்து மகிழா விரைவு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. கரூர் மாவட்டம் பிச்சம்பட்டியைச் சேர்ந்த வினிதா கடந்த 2014ஆம் ஆண்டு +2 படிப்பு முடித்து கல்லூரியில் சேர்வதற்கு விண்ணப்பித்துவிட்டு தனியார் கொசுவலை கம்பெனி ஒன்றில் தற்காலிகமாக வேலைக்கு சென்று வந்தார். அந்த ஆண்டு ஜூன் 23ஆம் தேதியன்று வேலை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது நடுவழியில் வழிமறித்த ராமச்சந்திரன் என்பவர் வினிதாவை வலுக்கட்டாயமாக தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த கரூர் மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி குணசேகரன் குற்றவாளி ராமச்சந்திரனுக்கு வினிதாவை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக இறக்கும் வரை ஆயுள் தண்டனையும், கொலை செய்ததற்காக மற்றொரு ஆயுள் தண்டனையும் வழங்கி தீர்ப்பு வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க வரிசையில் நின்றபோது ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி உயிரிழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டத்தில் உள்ள பென்னாகரம் இந்தியன் வங்கி ஏடிஎம்மில் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கோபால் ராவ் என்பவர் பணம் எடுப்பதற்காக வரிசையில் நின்றார். 78 வயதான கோபால் ராவ் தனது ஓய்வூதிய பணத்தை எடுக்க வரிசையில் நின்றபோது திடீரென மயங்கி விழுந்தார். இதனைத் தொடர்ந்து கோபால் ராவ் பென்னாகரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மத்திய அரசின் ரூபாய் நோட்டு குறித்த அறிவிப்பு விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நாடு முழுவதும் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உதகை நகரில் உள்ள பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் பல நாட்களாக மூடி கிடப்பதால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். உதகையில் 50க்கும் மேற்பட்ட ஏடிஎம்கள் உள்ள நிலையில் அவற்றின் பெரும்பாலானவை மூடியே கிடக்கின்றன. சில ஏடிஎம் மையங்கள் திறந்திருந்தாலும் அவற்றில் பணம் இருப்பதில்லை. சம்பந்தப்பட்ட வங்கிகளை சார்ந்த அதிகாரிகள் பணத்தை நிரப்ப நடவடிக்கை எடுக்காததே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். லட்சக்கணக்கான மக்கள் டெய்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே 50 ஏடிஎம் இருக்குது. ஒரு ஏடிஎம் கூட பணம் இருக்கிறது இல்லை. வர்றவங்க ஏமாந்து போகிறாங்க. மக்களுடைய அன்றாட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படுது. நாங்கள்லாம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க. சம்பளத்தை வாங்கி பேங்கில் தான் இருக்கொழியே எங்கள் கையில் பணம் வர மாட்டேங்குது. ஏடிஎம் தான் ஏடிஎம் காசு இல்லை. இப்போ நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு தான் போய் பேங்கில் பணம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சிரமம். தருமபுரியை சுற்றியுள்ள சில கிராமங்களில் உள்ள மக்கள் வங்கிகளுக்கு செல்லாமல் வங்கிகள் சார்பாக கிராமத்திற்கே வந்து ஸ்வைப் இயந்திரம் கொண்டு வந்து பணம் அளிக்கின்றனர். இதன் காரணமாக மக்கள் வங்கிகளுக்கு செல்வதை தவிர்க்கின்றனர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் உள்ளது மொரப்பூர், செட்ரப்பட்டி, தாசிரஹள்ளி, சாமண்டஹள்ளி, நவலை ஆகிய கிராமங்கள். இக்கிராமங்களில் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் இலவச இணைய வசதி அறிமுகம் செய்யப்பட்டது. இதனையடுத்து இந்தியன் வங்கியின் மொரப்பூர் கிளை சார்பாக இந்த கிராமங்களில் வணிக தொடர்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களிடம் ஸ்வைப் இயந்திரங்கள் கொடுக்கப்பட்டன. இதன் காரணமாக இக்கிராமங்களில் உள்ள மக்கள் நேரடியாக வந்து இவர்களிடம் பணத்தை பெற்றுச் செல்கின்றனர். இந்த சிரமம் இல்லாமல் நாங்கள் வில்லேஜ்லேயே அவங்கவுங்க ஊரில் குறிப்பிட்ட இடத்துல ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு மக்கள் அவங்களுடைய வேலையை முடித்துட்டு 6 மணிக்கோ இல்லை 9 மணிக்கு கூட வந்து பணம் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் அந்த டைம் ஒதுக்குறோம். வீட்டில் எத்தனை வேலை இருந்தாலும் அவங்களுக்காக இந்த வேலையை விட்டுட்டு அவங்களுடைய வேலையை குறைக்கிறோம். ஆனால் அவங்க வந்து இந்தியன் வங்கியை தேர்ந்தெடுத்து போகிறதில்ல. இப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் தங்கள் இருப்பிடங்களில் இருந்தவாறே பணத்தை எளிதில் பெற முடிகிறது என்றும் எந்த தேவைக்காகவும் வங்கிக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுவதில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். அவங்களே வந்து வீடு வீடாக வந்து கேட்குறாங்க. வீடு ஊர் மத்தியில வந்து உக்காந்துக்கிறாங்க. அவங்ககிட்ட இப்போ நாங்கள் வந்து எந்த ஒரு அசௌகரியம் இல்லாமல் நாங்கள் பணம் போட்டுக்கிறோம், எடுத்துக்கிறோம். மத்திய அரசின் ரூபாய் நோட்டு அறிவிப்பிற்கு பிறகு பெரிய அளவில் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில்
சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் இக்கிராமங்களை தேடி வந்து இங்கு பணத்தை பெற்று செல்கின்றனர். இதன் காரணமாக தங்களது நேரம் மிச்சமாவதாகவும் இக்கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். பணம் இல்லாமல் செலவுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இந்த திட்டம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. இந்த மிஷின் போட்டதுனால கொஞ்சம் பரவாயில்லைங்க. 2000 தராங்க, இது பரவாயில்லைங்க. இதை வச்சு எல்லா இடத்துலையும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க எல்லாத்துக்கும். எதிர்காலத்தில் இந்தியா 100% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு மாற வேண்டும் என பிரதமர் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் கிராமப்புறங்களில் வங்கிகள் சார்பாக எடுக்கப்பட்டுள்ள இதுபோன்ற நடவடிக்கைகள் அதற்கு உறுதுணையாக அமையும் என்பதில் ஐயமில்லை. ஆர் மணிகண்டன், நியூஸ் 7 தமிழ், அரூர். திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை செய்து கொண்ட வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் நாமக்கல்லில் முகாமிட்டு விசாரணை செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கடந்த 2015ஆம் ஆண்டு பள்ளிப்பாளையம் ரயில்வே தண்டவாளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா கடந்த ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரித்து வந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனையடுத்து சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து விஷ்ணுபிரியாவின் பெற்றோரிடம் விசாரணையை தொடங்கிய சிபிஐ அதிகாரிகள் தற்போது நாமக்கல்லில் முகாமிட்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக ஒரு வார காலம் நாமக்கல்லில் விஷ்ணுபிரியா தற்கொலை தொடர்பாக விசாரணை நடத்தவுள்ளதாகவும் தெரிகிறது. கோவை பாப்பம்பட்டியில் உள்ள வைர தொழிற்சாலையை முன்னறிவிப்பின்றி இடம் மாற்றம் செய்வதாக அறிவித்த நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை பெரியநாயக்கன்பாளையம், கவுண்டம்பாளையம், பாப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான செயற்கை வைரம் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இதில் பாப்பம்பட்டியில் உள்ள தொழிற்சாலையின் 3வது யூனிட்டில் சுமார் 270 பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பாப்பம்பட்டியில் உள்ள தொழிற்சாலையை பெரியநாயக்கன்பாளையத்திற்கு இடமாற்றம் செய்யவுள்ளதாக நிர்வாகம் கூறியுள்ளது. மேலும் தொழிலாளர்கள் அனைவரும் பெரியநாயக்கன்பாளையத்திற்கு பணிக்கு வருமாறும் அறிவுறுத்தியுள்ளது. 3 நாள் விடுமுறைக்கு பின்னர் இன்று பணிக்கு திரும்பிய தொழிலாளர்கள் இதனால் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து தொழிற்சாலையை இடமாற்றம் செய்வதை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அருகே பூட்டியிருந்த டாஸ்மாக் கடையின் சுவரில் மர்ம நபர்கள் துளையிட்டு தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் இரும்பாலை பிரதான சாலையில் ரெட்டிப்பட்டி அருகே டாஸ்மாக் கடையின் சுவரில் துளையிட்ட மர்ம நபர்கள் கடைக்குள் தீ வைத்தனர். இதனால் கடை முழுவதும் தீ பரவியதால் அங்கிருந்த மது பாட்டில்கள் வெடித்து நாசமாகின. டாஸ்மாக் கடை பற்றியிருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர். இருப்பினும் கடையில் இருந்த 12.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் முழுவதும் தீயில் எரிந்து நாசமாகின. இதுகுறித்து சூரமங்கலம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டார். பார்த்தா ஃபயர் ஐயெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த சைடில் பார்த்தா ஓட்டையில் பார்த்தா செவுத்த ஓட்டை போட்டு அதில் பார்த்தா விசமிங்க பற்ற வச்சு போயிருக்காங்க. இதில் பார்த்தா சரக்கோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால் ஒரு 12.5 லட்சம் பக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரிகளாம் வந்து பார்த்துருக்காங்க, பார்வையிட்டு இருக்காங்க. போலீஸ் அதிகாரி மற்ற ஃபயர் சர்வீஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஃபயர்லாம் அணைச்சிட்டு பாதுகாப்பாக சேவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. கோவை மாவட்டத்தை ஒட்டிய கேரள எல்லைப் பகுதிகளில் மாவோயிஸ்டுகளின் நடமாட்டம் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கேரளாவின் அகழி என்னும் பகுதியில் காவல்துறையினரின் நடவடிக்கையை கண்டித்து மாவோயிஸ்டுகள் போஸ்டர்களை ஒட்டி சென்றுள்ளனர். கேரள மாநிலம் நிலம்பூர் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த குப்பு தேவராஜ், அஜிதா ஆகியோரை கடந்த மாதம் 24ஆம் தேதி போலீசார் சுட்டுக் கொன்றதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வாசகங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. மேலும் ராமாட்சி காலனி எனும் பகுதியில் ஒரு பெண் மாவோயிஸ்ட் உள்ளிட்ட 4 பேர் வந்து சென்றதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழக வனப்பகுதியினை ஒட்டியுள்ள கேரளாவின் அட்டப்பாடி காட்டிற்குள் நுழைந்துள்ள கேரள அதிரடிப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். மாவோயிஸ்டுகள் தமிழக வனப்பகுதிக்குள் நுழைந்து விடாமல் தடுக்கும் வகையில் தமிழக அதிரடிப்படையினரும் வனப்பகுதிகளை கண்காணித்து வருவதோடு தீவிர வாகன சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர்.
காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க தங்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமிதவா ராய், எம் கண்டில்கர் அடங்கிய அமர்வு இத்தீர்ப்பினை அளித்துள்ளது. மேலும் வரும் 15ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு 2000 கன அடி நீர் வழங்க வேண்டும் என்றும் கர்நாடகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் தனது இறுதி தீர்ப்பை வழங்கியது. இதில் தமிழகத்திற்கு 192 TMC தண்ணீர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இதனை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்தது. இத்தீர்ப்பில் விளக்கம் கோரி தமிழகம், கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்கள் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டன. எனினும் மேல்முறையீடு வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டது. இதனையடுத்து தங்களுக்கு அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பதை விசாரித்த உச்சநீதிமன்றம் தங்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது என இன்று தீர்ப்பளித்துள்ளது. மேலும் விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் அதுவரை தமிழகத்திற்கு கர்நாடகா தினமும் 2000 கன அடி நீர் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட அப்ளிகேஷனில் அப்பீல்ஸ் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா போட்ட அப்பீல் மெயின்டெனபிளாக இல்லையாங்கிற ஒரு பிரச்சனை எழுந்தது. அதில் இன்றைக்கி ரூலிங் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பவர் இருக்குது, SLPs ஆர் மெயின்டெனபிள். இதுக்கப்புறம் தே ஃபிக்ஸ் 15th டிசம்பர் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. மெயின் அப்பீலில் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு என்ன எப்போ கேட்கலாங்கிற டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு 15th டிசம்பர் அன்றைக்கி போட்டிருக்காங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் உச்சநீதிமன்றம் தலையிட அதிகாரம் இல்லை என்ற மத்திய அரசின் வாதத்தை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளதற்கு திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். காவிரி நீர் பிரச்சினையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதுதான் நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்கும் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. ஆனால் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்றும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உத்தரவிட உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என கூறியதை அடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசின் வாதத்தை நிராகரித்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க உத்தரவிடுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது என தெரிவித்துள்ளது. நீதிமன்றத்தின் அறிவிப்பு காவிரி டெல்டா விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் காலம் தாழ்த்துகின்ற மத்திய அரசு உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அனுமதி இல்லை என்று அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது. இது விவசாயிகளை வஞ்சிக்கிற செயலாகும். இன்றைக்கு அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உச்சநீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்று அறிவிப்பது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. தொடர்ந்து காவிரி படுகை மாவட்டங்களில் வறட்சியால் இன்றைக்கு விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு மிக நெருக்கடியான நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கக்கூடாது என்று தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. வரவேற்கும். மாமல்லபுரத்தை அடுத்த மனமை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த மனமை கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 210 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 3 ஆசிரியர்கள் மட்டுமே இப்பள்ளியில் இருந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மேலும் 2 ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். புதிய ஆசிரியர்களின் வரவால் மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாலதி திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு மாணவர்களின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தலைமை ஆசிரியரின் இடமாற்றத்தை ரத்து செய்யக்கோரி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாய் பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு வடசென்னை அனல் மின் நிலையத்தில் நிலை ஒன்றில் 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் வீதம் நாள் ஒன்றிற்கு 630 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதல் அலகில் கொதிகலன் குழாய் பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கொதிகலன் குழாய் பழுதினை சரி செய்யும் பணியில் மின்வாரிய அதிகாரிகளும் ஊழியர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே நவம்பர் 26ஆம் தேதி 2வது அலகில் ஆண்டு பராமரிப்பு பணிகளுக்காக 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதனால் தற்போது வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி மட்டுமே நடைபெற்று வருகிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை சுற்றி பூங்காவும் நடைபாதையும் அமைக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஜெயலலிதாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தின் பின்புறம் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த இடத்தில் நினைவிடம் அமைக்கவும் மக்கள் அமர்வதற்கான நிழற்கூடங்கள் அமைக்கவும் திட்டமிட்டுள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக கடந்த 2 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனர். 3வது நாளாக இன்றும் ஆய்வு நடைபெற்றது. மேலும் விடுமுறை காலங்களில் மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் குற்ற சம்பவங்களை
குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காவல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை காண வரும் மக்களுக்கு உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் என்று பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜெயலலிதா உடல் அடக்கம் செய்யப்பட்ட பகுதியை காண மக்கள் கூட்டமாக வந்து செல்கின்றனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து நினைவிடத்திற்கு வருவதால் பலர் மயக்கமடைகின்றனர். எனவே அங்கு வரும் மக்களுக்கு குடிநீர், உணவு, மருந்துகள் போன்றவை இலவசமாக வழங்கப்படுகிறது. தொண்டர்கள் முட்டையடித்துக் கொள்வதற்கும் தனி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடலை அடக்கம் செய்த இடத்தில் 4ஆம் நாளாக இன்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதிக்கு அருகே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு நாள்தோறும் வந்து செல்லும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பூக்கள் தூவியும் மெழுகுவர்த்தி அஞ்சலி செலுத்தியும் மொட்டை அடித்தும் தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் 4ஆம் நாளாக இன்றும் ஏராளமான பொதுமக்கள், மாற்றுத்திறனாளிகள், இந்திய மருத்துவர்கள் சங்கம் மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவையைச் சேர்ந்தவர்கள் எம்ஜிஆர் சமாதி அருகில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி செலுத்த வரும் மக்களுக்கு அன்னதானம் மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டு வருகிறது. மிகுந்த வருத்தத்தையும் துயரத்தையும் ஆழ்த்தியுள்ளது. அன்னாரினுடைய மறைவில் துயரம் கொண்டுள்ள மக்களுடைய உணர்வோடு இந்திய மருத்துவ சங்கமும் கலந்து எங்களுடைய உணர்வுகளை ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இன்னைக்கு இருக்கோம், நல்ல சாப்பிட்றோம், நல்ல உடுத்துறோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க அம்மா தாங்க காரணம். அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது எங்களால் நம்பவே முடியல. ஆனால் அவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க, எங்களோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். கட்சிக்கும் இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கும் என்றும் இருக்கும். அவர்கள் நம்முடனே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நம்மை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார்கள். கழகத்தினர் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கழகத்தையும் இந்த தமிழ் மக்களுடைய நலனையும் காப்பாற்ற வேண்டும். இதனிடையே புதுமண கோலத்தில் வந்த புதுமண தம்பதியினர் ஜெயலலிதாவின் சமாதியில் அஞ்சலி செலுத்தினர். குடும்பத்தில் எல்லாருமே நாங்கள் தீவிர கட்சிக்காரர். எங்கள் அப்பாலேருந்து, எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாத்தாலேருந்து. எங்கள் அப்பா இப்போ அம்மா ஜெயிலுக்கு போய்ட்டு விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு ஏகமான சொல்லவே ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். அப்படி இருந்தால் நாங்கள் குடும்பத்தில் ரொம்ப தீவிரமாக தான் இருப்போம் அம்மாக்காக. நாங்கள் இப்போ அம்மா 3 நாளாக இதுமாதிரி ஆகுதுனால 3 நாள் நான் எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டனால கல்யாணம் ஆகி எங்கேயும் வராமல் இருந்திருந்தேன். கல்யாணம் இன்றைக்கி பண்ணி நேராக அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு நாங்கள் மேரேஜ் முடிச்சுட்டு நேராக இங்கே தான் அம்மாக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வந்துருக்கோம். நாங்கள் அம்மா இறந்த உடனே இங்கே வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனால் மேரேஜ்ன்றதுனால வர முடியல. அதனால் மேரேஜ் முடித்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் ஆசீர்வாதம் வாங்குறது எங்களுக்கு அம்மா இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கரூரில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கோவை மாவட்டம் மன்னூரை அடுத்துள்ள கரையாம்பாளையத்தில் 50க்கும் மேற்பட்டோர் தலையை முட்டையடித்துக் கொண்டு ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நாகர்கோவிலில் அனைத்து கட்சிகள் சார்பில் நடைபெற்ற அமைதி ஊர்வலம் வடசேரியில் தொடங்கி வேப்பமூடு நகராட்சி பூங்கா முன்பு முடிவடைந்தது. அங்கு ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நகரின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக தொண்டர்கள் முட்டையடித்து ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். சிவகங்கையில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர் மெழுகுவர்த்தி விளக்கேற்றியும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காரைக்குடி, தேவக்கோட்டை, திருப்பத்தூர் வட்டாரங்களிலும் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாணவ மாணவியர் அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களும் மாணவியரும் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருவொற்றியூர் ஜெயகோபால் கருடியா அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன், மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி உள்ளிட்டோர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அப்போது பேசிய அமைச்சர் பாண்டியராஜன், கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்தவர் ஜெயலலிதா என குறிப்பிட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவ மாணவியர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர்.
தேனி மாவட்டம் கம்பத்தில் நாலந்தா பள்ளியில் மாணவ மாணவியர் 500க்கும் மேற்பட்டோர் அமைதி ஊர்வலமாக வந்து ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவியர் விலையில்லாத மிதிவண்டி, பாட புத்தகங்கள், சீருடைகள் ஆகிய பொருட்களை ஜெயலலிதா படத்தின் முன்பு வைத்து அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் 767 பள்ளிகளில் மாணவ மாணவியர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று பெரம்பலூரிலும் அரசு பள்ளி மாணவர்கள் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஜெயலலிதா உருவப்படத்துக்கு மாணவ மாணவியர் அஞ்சலி செலுத்தினர். திருத்துறைப்பூண்டி நெடும்பல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களும் 900க்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் சேலத்தில் அதிமுகவினர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனையொட்டி நடைபெற்ற மௌன ஊர்வலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்ப்போம். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மௌன ஊர்வலம் சேலத்தில் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த மௌன ஊர்வலத்தில் 5000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு சேலம் தாதகாப்பட்டியிலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை இந்த பேரணியாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தற்போது நீங்கள் இந்த பேரணி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இதில் சொல்ல போனோம்னா ஏராளமான பெண்கள், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் முதல்வருடைய புகைப்படத்தை கைகளை ஏந்தியவாறு, குறிப்பாக அழுதவாறும் இந்த பேரணியில் கலந்துட்டு இருக்காங்க. சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் அவங்களுடைய மக்களோட கூட்டம் தான் இந்த பேரணியில் காட்சி அளிக்குது. அதாவது வழக்கமாக இந்த சேலத்தில் இது போன்ற ஒரு பேரணி பார்த்தீங்கன்னாக்கா இதுவே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பேரணிங்கிறது இதுவே முதல் முறைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் இதில் கலந்துட்டு இருக்காங்க. இந்த இந்த பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்களும், முன்பே சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல் முன்னாள் மேயர் உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டு இந்த பேரணியில் மௌனமாக நடந்து சென்றுட்டு இருக்காங்க. அதே போல் பெண்கள் முதல்வரோட படத்துக்கு மாலை அணிவித்து அவங்களுடைய இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ரொம்ப சோகத்தோட இந்த பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த பேரணி சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கிற அண்ணா சிலை முன்பு நிறைவு பெற்று அங்கு முதல்வருடைய படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இந்த பேரணி பார்த்தீங்கன்னா சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்துட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமான இந்த பேரணி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை வரையே நிறைவு பெற்றது. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு அமெரிக்காவில் இல்லினாய்ஸ் மாகாணத்தின் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அமெரிக்க வாழ் இந்தியருமான ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள இல்லினாய்ஸ் மாகாணத்தில் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராஜா கிருஷ்ணமூர்த்தி சென்னை தீநகரில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சாதாரண நிலையிலிருந்து விடாமுயற்சி காரணமாக முதலமைச்சர் ஆனவர் ஜெயலலிதா என்றும் மக்களால் அதிகம் விரும்பப்பட்டவர் எனவும் ஜெயலலிதாவுக்கு அவர் புகழாரம் சூட்டினார். Yes, I'd like to offer mine and my family's deep condolences and thoughts and prayers to the family of the Chief Minister as well as the people of Tamil Nadu. Anybody who was here and saw the outpouring of emotion and love and affection for her, regardless of what you thought about her politics, recognize that she had a special bond with the people of her state. தமிழக முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்ற பிறகு முதல் அமைச்சரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் புதிய அமைச்சரவை கடந்த 6ஆம் தேதி பதவியேற்றது. ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டதால் அமைச்சர்கள் செவ்வாய்க்கிழமை தலைமை செயலகம் செல்லவில்லை. இந்நிலையில் புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையேற்க உள்ளார். இந்த கூட்டத்தில் காவிரி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது.
விவசாயிகள் தற்கொலை விவகாரத்தில் தமிழக அரசு தனிக்கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். காவிரி இஷ்யூனால குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு விவசாயிகளுக்கு குடிநீர் தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால பல பேர் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய முயற்சியில் இந்த அரசு உடனடியாக ஈடுபடணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உரிய உதவித்தொகையை கொடுக்க வேண்டும். புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இதை உரிய நடவடிக்கை வேகமாக எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த மர்ம சூட்கேஸ் மற்றும் பையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலைய உள்நாட்டு முனையத்திற்கு செல்லும் வழியில் இவ்விரு பொருட்களும் இருந்தன. இதனை சிசிடிவி கேமரா மூலம் அறிந்த பாதுகாப்பு அதிகாரிகள் விமான நிலையத்தில் உள்ள வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து மோப்ப நாய்களை கொண்டு முதலில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் வெடிகுண்டு கண்டறியும் கருவிகளை கொண்டு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையை முன்னிட்டு 100 மீட்டர் இடைவெளிக்கு பொதுமக்கள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டது. பாதுகாப்பு உடைகளை அணிந்தவாறு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் அவற்றில் வெடிகுண்டு ஏதும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. துணிகளும் சாக்லேட்டுகளுமே அவற்றில் இருந்ததை கண்ட பாதுகாப்பு அதிகாரிகள் மர்மப்பையை விட்டு சென்றவர்கள் பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து விமான நிலையத்தில் இயல்பு நிலை திரும்பியது. அந்த செக் பண்ண இடத்துல பார்த்தா கடைசியில் அந்த பெட்டிக்குள்ள சாக்லேட்டும் துணியும் தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த நேரத்தில் எல்லாம் ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சமாதானப்படுத்தி அவங்க வேலையை அவங்கவுங்க போயிட்டாங்க. நார்மலாக ஆகிடுச்சு. இருந்தாலும் இதை மாதிரி தவற விடாமல் அவங்கவுங்க பொட்டியை பத்திரமா வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பரபரப்பு, இந்த டென்ஷன், ஏர்போர்ட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கவலை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். சும்மா அசால்ட்டாக அங்கங்கே வச்சுட்டு போகிறதுனால மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. பரபரப்பு பயம் உண்டாகுது. சில பேருக்கு வயதானவங்களும் வர்றாங்க. அதனால் வரக்கூடியவங்க ஆனால் எந்த அளவுக்கு செக்யூரிட்டியும் முயற்சி அளவுக்கு அவங்களும் டைட் பண்ண தான் செய்கிறாங்க. அதையும் மீறி சில பேர் அஜாக்கிரதையாக என்ன பண்ணிடுறாங்க, இந்த பொருளை வச்சுட்டு போயிடுறாங்க. இது மிகப்பெரிய நீதிமன்ற கட்டணங்களை மாற்றியமைப்பது குறித்து டிசம்பர் 22ஆம் தேதிக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் முடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவின்படி உள்துறை செயலாளர் அபூர்வ வர்மா நேரில் ஆஜரானார். பின்னர் தமிழக அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் நீதிமன்ற கட்டணங்களை மாற்றியமைப்பது தொடர்பான கோப்புக்கு உள்துறை, சட்டத்துறைகள் ஒப்புதல் வழங்கிவிட்டதாகவும் தற்போது நிதித்துறை வசம் அந்த கோப்பு உள்ளது என்றும் கூறினார். அத்துறையின் ஒப்புதலை பெற்ற பின்னர் சுற்றறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை டிசம்பர் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து அதற்குள் நீதிமன்ற கட்டணங்களை மாற்றியமைப்பது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்கவும் உத்தரவிட்டனர். இந்த நடவடிக்கைகள் முடிவடையாவிட்டால் அன்றைய தினம் உள்துறை செயலாளர் மீண்டும் ஆஜராக வேண்டி வரும் என்றும் அறிவுறுத்தினர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள வர்தா புயல் வலுவிழக்க வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று பேட்டியளித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வர்தா புயல் தற்போது விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 990 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளதாக கூறினார். அடுத்த 2 தினங்களில் புயல் வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்று கூறிய அவர், நாளை மறுதினம் மாலை நெல்லூருக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே கரையை கடக்கும் என்றும் தெரிவித்தார். தற்போதைய நிலவரப்படி கரையை கடக்கும் முன் வர்தா புயல் வலுவிழக்க வாய்ப்பு உள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் நாளை முதல் ஆந்திர கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் வர்தா புயலானது தற்பொழுது இன்று காலை 9ஆம் தேதி விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 990 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் நேற்று மற்றும் இன்று, அதாவது 8 மற்றும் 9 தேதிகளில் இடைப்பட்ட காலத்தில் மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்து உள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களில் 10 மற்றும் 11 தேதிகளில் இந்த புயல் வடமேற்கு திசையில் நகரக்கூடும். வரும் 12ஆம் தேதி மாலை நெல்லூருக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும். தற்போதைய நிலவரப்படி கரையை கடக்கும் முன் இந்த புயல் சற்று வலுவிழக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் வரும் 10ஆம் தேதி முதல் ஆந்திர கடற்கரை பகுதியில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி காட்டுமன்னார் கோயில், சிதம்பரம், திருவாரூர், அரியலூர் உள்ளிட்ட டெல்டா பாசன விவசாயிகள் 150க்கும் மேற்பட்டோர் டெல்லி பயணம் செய்ய உள்ளதாக விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை வஞ்சிக்கும் விதமாக மத்திய அரசு செயல்படுகிறது. அதை கண்டிக்கும் விதமாக 12ஆம் தேதி டெல்லியில் பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்வதற்காக டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், கடலூரிலிருந்து டெல்டா கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய தலைமையில் 150 விவசாயிகளை கொண்ட குழு பாராளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்வதற்காக கோவை மாநகராட்சியில் பணிபுரியும் சுகாதார தொழிலாளர்களுக்கு ஊதியமாக பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாநகராட்சியில் 3000க்கும் மேற்பட்ட சுகாதார தொழிலாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மாதந்தோறும் வங்கிக் கணக்கில் ஊதியம் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக கையில் கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அவ்வாறு கொடுக்கப்படும் ஊதிய தொகை பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் என தொழிலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மாநகராட்சி ஊழியர்கள் தங்கள் கருப்பு பணத்தை மாற்ற இவ்வாறு ஊதியமாக வழங்குவதாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் யூசுவன் தமிழுடன்.